திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பொருள் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. இங்கே பொருள் என்ற ஒன்றை வள்ளுவப் பெருந்தகை பொருளாதாரம் என்ற பொருளிலே தான் கையாண்டிருக்கிறார். ஆக பொருளாதாரம் என்று சொல்லி வரும்பொழுது அந்த நாட்டிற்கு செல்வங்கள் குவிந்திருக்க வேண்டும், செல்வ வளம் பெருகி இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த நாட்டுக்குரிய வரவு, அந்த நாட்டுக்குரிய செலவு, எஞ்சி இருப்பது, இவற்றையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நாடு மதிப்பிடப்படுகிறது. அதுபோலத்தான் வீடும். ஆக வளமிக்க நாடு என்று சொன்னால் அந்த நாட்டை பலரும் பாராட்டுவார்கள். வளம் குறைந்த நாடு அல்லது வளமே இல்லாத நாடு, ஒரு பாலைவனம் என்றால் அந்த நாட்டை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆகையினாலே பழங்காலத்திலே தனித்தனி பிரிவாக நாடுகள் அமைந்திருந்த காலத்திலே ஒரு நாட்டினுடைய வளம் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சார்ந்துதான் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் நாம் அந்த நிலையைத்தான் நாம் காண்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரத்திலே மேம்பட்ட நாடுகளையெல்லாம் வல்லரசு நாடுகள் என்று சொல்லுகிறோம். அப்படி பொருளாதாரத்திலே பற்றாக்குறை உள்ள அல்லது பொருளாதாரம் மிக குறைந்துள்ள நாடுகளையெல்லாம் முன்னேறுகின்ற நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடுகள் என்று சொல்லுகிறோம். ஆக முன்னேற்றம் அடைந்த நாடுகள், முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள், முன்னேற்றமே இல்லாத நாடுகள் என்ற வகையிலே பிரித்து இன்றைக்கு பொருளாதார மேதைகள் பல வகையாக ஆய்வு செய்கின்றார்கள். அந்த ஆய்வுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இங்கே பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்தை வள்ளுவப் பெருந்தகை அமைத்திருக்கிறார். ஆக இந்த பொருளாதாரம் என்பது எந்த வகையிலே என்றால் அதை ஈட்டல், ஈட்டல் என்றால் வருவாயை பெருக்குதல், அதுக்கடுத்து அந்த பொருளாதாரத்தை காத்தல், அந்த பொருளாதாரத்தை துறைதோறும் பிரித்து அளிக்கக்கூடிய ஒரு பகுப்பு, இத்தனையும் சேர்ந்துதான் பொருளாதாரம் என்று இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு குறளாக சொல்லி அதன் பொருளையும் நாம் இங்கே காண்போம். முதல் குறட்பா பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று சொல்லுகிறார். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது என்று சொன்னால் ஒரு பொருளாக மதிக்கப்படாதாரையும் மதிக்கப்படுபவராக செய்ய வல்லது பொருளே ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவர் என்று சொன்னால் என்ன பொருள்? குணநலன்களினால், செய்கைகளினால், பல்வேறு செயல்பாடுகளால் அவர்கள் மதிப்பு இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவனிடம் செல்வம் குவிந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு மதிக்கப்படுகின்ற நாடாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது அமெரிக்கா என்று எடுத்துக்கொண்டால் அந்த அமெரிக்கா இன்றைக்கு ஈரான் மீதும் பல்வேறு நாடுகள் மீதும் படைத்தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த நாட்டுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் அங்கே பொருளாதார வளம் மிகுந்து இருப்பதனாலே அந்த நாட்டை வல்லரசு நாடுகளிலே முதல் நாடாக குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நினைத்து பார்த்தால் பொருள் அல்லவரை என்றால் ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவர். எதனாலே? குணத்தினாலே. என்ன குணம் இப்பொழுது அமெரிக்காவுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அவர்கள் தம்முடைய ஆயுதங்கள் விற்பனை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களிலே அந்த போரை செயற்கையாக வரவழைத்து அந்த போரினாலே தன்னுடைய ஆயுதங்கள் விற்பனை செய்யப்படுவதை அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் என்ற நிலைமையை பார்க்கிறோம். மேலும் மனிதாபிமானமற்ற நிலையிலே குண்டுகள் வீசுவது, அங்கே பெரிய பெரிய கட்டடங்கள் மீது வீசுவது, இப்படியெல்லாம் இருக்கின்ற தன்மையை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது.
ஆக பொருளல்லவர் என்றால் ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவர். எதனாலே? குணங்களாலே என்று இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குணங்களாலே ஒரு பொருட்டாக மதிக்க தகுந்தவரையும் இன்றைக்கி மதிப்புடையவர்களாக மாற்றியிருப்பது எது? பொருளாதாரம்தான். ஆக பொருள் அல்லது இல்லை பொருள் என்று சொன்னால் அதை தவிர வேறு எதையும் பொருட்டாக இந்த உலகத்தார் மதிக்க மாட்டார்கள். ரெண்டாவது சொல் பொருட்டு என்ற பொருளிலே கையாளுகிறார். ஆக ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரையும் மதிக்கத்தக்கவராக இருக்கச் செய்வது பொருள். அதை தவிர அவனை ஒரு பொருட்டாக மதிப்பதற்கு வேறொன்றும் காரணமில்லை. ஆகையினாலே பொருளாதார வளங்களை சேமித்து வைத்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு பொருளாதாரம் ஒரு நாட்டுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நாடு மதிப்பு அடையும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். தனி மனிதனுடைய நிலைமையும் அப்படித்தான். தனி மனிதனுடைய நிலைமையிலும் பார்த்தா, அதாவது எச்சி கையால் காக்காய் கூட விரட்ட மாட்டான் என்று சொல்லக்கூடிய கஞ்சத்தனமான் உடையவனாக இருப்பான். அவனிடம் நல்ல பண்புகளெல்லாம் கூட பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் அவனை இந்த நாட்டிலே உள்ள பலரும் சென்று அவனை பார்த்து கும்பிடுகின்ற பழக்கத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். உலகியலில் அதெல்லாம் இருக்கிறது. ஆகையினாலே பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்பது முதல் குறட்பா. இரண்டாவது குறட்பா ரொம்ப அழகாக சொல்கிறார். அதே செய்தி தான், கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இது உலகியல்ல உள்ளது தான். அதாவது வறுமை உற்று ஒன்றுமே பொருளாதாரமே இல்லாத நிலையில் இருக்கின்ற நாட்டை பார்த்து எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? இது வறுமை மிக்க நாடு, வறுமையினாலே பலர் மடிகின்ற நாடு, இது ஒன்றுக்கும் உதவாத நாடு என்று சொல்லி அதை இகழ்ச்சியாக பேசுவார்கள். ஆக எள்ளுவர் என்றால் இகழ்ச்சியாக பேசுவார்கள். செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. ஒரு நாடு செல்வத்திலே செழிப்பு மிக்க நாடாக இருந்தால், பணம் மிகுதியாக இருந்தால், இப்போ வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய ஜப்பானை எடுத்துக்கொள்ளுங்கள், சீனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், ரஷ்யாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இவையெல்லாம் பொருளாதாரத்தில் வளம் மிகுந்த நாடாக இருப்பதனாலே தான் அவர்களை எல்லோரும் சென்று அவர்கள் பின்னாலே ஒரு கூட்டம் என்று தனியாக போகிறது. அமெரிக்காவின் பின்னாலே ஒரு கூட்டம், சீனாவின் பின்னாலே ஒரு கூட்டம் என்று வேறு நாடுகள் பின் செல்வதற்கு காரணமே அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதார வளம்தான். அதுபோல் தனி மனித வாழ்க்கையிலும் அப்படிதான். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். ஒரு வறுமையுற்ற ஏழையை பார்த்து மிக இகழ்ச்சியாக பார்ப்பார்கள். ஆனால் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. ஆக பணம் மிகுதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனை எல்லோரும் சென்று பாராட்டி மகிழ்கின்றார்கள். இது உலகியலாக இருக்கிறது என்று வள்ளுவர் இந்த 2 குறட்பாக்களிலும் சொல்லியிருக்கிறார். ஆக மூன்றாவது குறட்பா, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்று சொல்லுகிறார். பொய்யா விளக்கம் என்று சொன்னால் எந்த நாட்டுக்கு பொருளாதாரம் மிகுதியாக இருக்கிறதோ அந்த நாடு உலக நாடுகள் அனைத்தாலும் அறியப்படக்கூடிய ஒரு ஒளியை போன்று இருக்கிறது. விளக்கு என்றால் இங்கே ஒளி. பொருள் என்னும் பொய்யா விளக்கம், பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒப்புமையற்ற அந்த ஒளி செய்கின்ற விளக்கமானது. ஏனென்றால் ஒரு நாட்டிலே பொருளாதாரம் செல்வ வளம் மிகுதியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய புகழ் உலகம் முழுவதும் அங்கே பரவி இருக்கும் அல்லவா? ஆகையினாலே தான் பொருளாதாரத்தை பொய்யா விளக்கு என்று சொல்லுகிறார். ஆக பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும். இருள் என்றால் இங்கே பகை. ஆக இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று, எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது பொருளாதார வல்லமை உடைய நாடு படையெடுத்தாலோ அல்லது வேறு எந்த வகையிலோ அவர்கள் பகை நாடாக இருந்தால் அந்த பகை நாட்டை வென்றுவிட முடியும். ஆக பகை நாட்டை வெல்வதற்கு உரிய ஒரு பொருள் நம்முடைய நாட்டிலே இருக்க வேண்டும்.
எந்த நாட்டிலே பொருளாதார வல்லமை மிகுதியாக இருக்கிறதோ அப்படி மிகுதியாக இருக்கிற நாடு பகை நாடுகளை மிக எளிமையாக வென்றுவிடும். ஆக இங்கே பொருளை பொய்யா விளக்கம் என்று உருவகம் செய்த வள்ளுவர் இருளை பகை என்று சொல்லாமல் விட்டுவிட்டார். ஆக செய்யுளிலே வருகின்ற இரண்டு பொருள்களிலே ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாவிட்டால் அதற்கு ஏகதேச உருவகணி என்று பெயர். அப்படித்தான் இங்கே பொருளை பொய்யா விளக்கம் என்று வர்ணித்த வள்ளுவர் பகை இருளை பகை என்று அவர் சொல்லவில்லை. ஆகையினாலே ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யவில்லை. ஆகையினாலே இது ஏகதேச உருவகம். ஆக பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. இதற்கு காளிங்கர் ஒரு அழகான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். பொருள் என்றால் எப்படி என்பதற்கு அவர் என்ன சொல்ல பாருங்க, நெறியினால் அப்படிங்கிறார். நல்ல வழியிலே என்று சொல்லுகிறார். நெறியினால் ஈட்டிய பொருள் என்று சொல்லப்படுகின்ற கெடாத விளக்கானது பிறவியில் இனிய மறுமை உலகமும் பிறவி நீங்கிய முக்தியும் தாம் கருதிய வண்ணம் பெறலாவதும் செய்து கொலை களவு கள் காமம் பொய் சினம் சூது முதலியவற்றில் சொல்லுகின்ற அறியாமையாகிய இருளை நீக்கி நன்மை பயக்கும். அங்கே பகை என்று பகை என்று சொன்னவர் பரிமேலழகர், இங்கே அறியாமை என்று சொல்பவர் காளிங்கர். ஆக இரண்டு உரையுமே பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆக இரண்டையும் நாம் மனத்தில் கொள்ளலாம். அடுத்து நான்காவது குறட்பா, அரண் ஈனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ரொம்ப எளிமையான குறட்பா தான். திறன் அறிந்து என்று சொன்னால் வல்லமையை அறிந்து, தம்முடைய வல்லமை எவ்வளவு என்பதை அந்த நாட்டை ஆள்கின்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய சுயபலம் தனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதனாலும் கெட்டுப்போவது உண்டு. தன்னுடைய சுயபலம் எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பொருளீட்ட வேண்டும். செய்யும் திறத்தினை அறிந்து என்று சொல்லுகிறார். ஆக திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னா கொடுங்கோன்மை இல்லாமல் ஆட்சி செய்து அதனாலே அரசனுக்கு வரக்கூடிய பொருள். அந்த பொருள் எப்படி வரும் என்பதை பின்னாலே ஒரு குறட்பாவிலே சொல்லுகிறார். எப்படியெல்லாம் அரசாங்கத்துக்கு வரும் என்பதை 6வது குறட்பாவிலே சொல்லியிருக்கிறார். நாம் அங்கே காண்போம். ஆக ஒரு அரசனுக்கு அந்த வகையில் தான் பொருளாதாரம் வந்து சேரும். குறிப்பாக நாட்டு மக்கள் கொடுக்கின்ற வரி, அடுத்து சுங்க வரி, இப்படி பல்வேறு வகை வரியினாலே தான் அரசனுக்கு செல்வம் வந்து சேர்கிறது. இன்றைக்கும் கூட நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது நமக்கு இங்கே வருமான வரி என்று போடுகிறார்கள், தொழில் வரி என்று போடுகிறார்கள், அதற்கடுத்து கட்டிடத்திற்கென்று வரி போடுகிறார்கள், இப்படி நிலவரி என்று போடுகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான வரிகளால் தான் அரசாங்கத்துக்கு பொருள் வருகிறது. ஆக அப்படி வரக்கூடிய பொருள் அதான் தீதின்றி வந்த பொருள். பொதுமக்களுக்கு எவ்வகையும் தீமை இல்லாமல் நன்மை பயக்குமாறு வருமானத்தை ஈட்ட வேண்டும் ஒரு நாட்டு ஆட்சியாளன் என்பதைத்தான் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தம்முடைய வலிமைக்கு ஏற்றவாறு தம்முடைய நாட்டு மக்கள் வருந்தாத வண்ணம் பெறுகின்ற அந்த பொருள் அரண் ஈனும் பல்வேறு அறங்களை செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஈனும்னா தரும் அர்த்தம். பல்வேறு அறங்கள் என்றால் என்ன? ஊர்தோறும் சாலைகள் அமைத்தல், கிணறு வெட்டல், அதாவது குடிநீர் எல்லாருக்கும் வழங்குதல், நீர் மேலாண்மை செய்தல், அடுத்து நல்ல வயல்களுக்கு நல்ல விளைச்சலை தருவதற்கு வேண்டியவற்றை உதவி செய்தல். இப்படி ஒவ்வொரு வீடும் அங்கே நலம் பெற்றிருந்தால்தான் நாடும் நலம் பெறும். ஆக ஒவ்வொரு வீடுமே சிறப்பாக இருப்பதற்காக செய்யக்கூடியது எதுவோ அது அறம் என்று பெயர். அரண் ஈனும் இன்பமும் ஈனும். ஆக இப்படி பொதுமக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு வீடும் இன்பமாக இருக்கிறது என்றால் அந்த நாடும் இன்பமாகத்தானே இருக்கும். ஆகையினாலே திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும் இன்பமும் ஈனும். ஈனும் என்றால் தரும் என்று பொருள். ஆக திறமைக்கு ஏற்ப பொருளாதாரத்தை தீமையில்லாத வழியிலே ஒரு ஆட்சியாளன் அதை சேமித்து வைப்பான் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களுக்கு அறத்தையும் தரும்
அவனுக்கும் அறத்தை தரும், இன்பத்தையும் தரும் என்று சொல்லுகிறார். அடுத்து அதற்கு நேர் எதிர்மாறாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அறத்தோடு பொருள் ஈட்ட வேண்டுமே தவிர அறமல்லாத வழியிலே பொருள் ஈட்டக்கூடாது. அப்படி ஈட்டினால் அந்த பொருள் நிலைக்காது என்றே இந்த குறட்பாவிலே சொல்லுகிறார். 5வது குறட்பா, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் என்று சொல்லுகிறார். ஆக அருள் என்று சொன்னால் அது அன்பை விட சற்று பெரியது. அன்பு என்பது தொடர்பு உடையவரிடத்து காட்டுகின்ற பற்று. அருள் என்பது எல்லா உயிர்கள் மீதும் காட்டுகின்ற ஒரு பற்று. ஆகையினால்தான் அதாவது அருளிலா ஆட்சி என்று அந்த ஆங்கிலேயர் ஆட்சியை வள்ளல் பெருந்தகை சொன்னார். அதாவது கருணையிலா ஆட்சி கடிது ஒழிக என்று சொல்லுகிறார். ஆகையினால அந்த கருணை உடைய ஆட்சி இருப்பது தான் முக்கியம். ஆக அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம், மக்கள் மீது இரக்கம் காட்டி அந்த இரக்கத்தோடும் அந்த மக்கள் மீது அன்போடும் அதாவது தகுந்த வரியை வசூலித்து அதை சேமித்து அப்படி பொருளாதாரத்தை உருவாக்காமல் இருந்தால் அது அறமல்லாத நெறியாக போய்விடும். அப்படி அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம், அருளின் காரணமாகவோ அன்பின் காரணமாகவோ வாராத பொருட்செல்வமானது புல்லார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிறந்த ஆட்சியாளர்கள். புரளவிடல், அதை விட்டு கழியை விட்டு நீங்கி விடுவார்கள். அருளின் காரணமாக பொருள் வருகிறதா, ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக குடிமக்கள் வரி என்றால் அவர்கள் தாங்குகிற அளவுக்கு தான் வரி விதிக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லியிருக்கிறோம். அந்த புறநானூற்று பாடலில் என்ன சொல்கிறாரு, யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமேன்னு சொல்கிற, காய்நெல்லறுத்து கவளம் கொளினே மானிறைவில்லதும் பன்னாட்காகும் 100 செரு ஆயினும் தமித்து புக்கு உணினே வாய்புக அதனினும் கால்பரிது கெடுக்கும். கிழவன் கல்லா சுற்றமுடு, அப்படிப்பட்ட சுற்றமுடு கலந்து அவன் அதிகமான அந்த வரியை விதித்தான் என்று சொன்னால் அவன் தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்ற செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆகையினாலே அப்படி அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். புரளவிடல் என்றால் கழியை விட்டு விடுக. அப்படிப்பட்ட பொருளை ஒரு அரசர் அல்லது நாட்டு ஆட்சியாளன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டும். அதாவது இதுக்கு ரொம்ப அருமையாக பரிமேழகர் ஒரு விளக்கம் தருகிறார். 6ல் ஒன்றாய் வருதல்ன்றார். அதாவது பொதுமக்களோட வரி வசூல் பண்ணும்போது அந்த பொதுமக்களுடைய வருவாயிலே 6ல் 1 அரசனுடைய கடமைனா வரியாக பெறலாம். அப்படி வாராத பொருளீட்டம் பசுமன் களத்துள் நீர் போல செய்தானையும் கொண்டு இறத்தலின் அதனை புல்லார் என்று ஒழியாது புரளவிடல் என்று சொல்லுகிறார். அப்படி நல்ல வழியில் அந்த பொருள் வரவில்லை என்றால் பச்சை மண்பாண்டத்திலே தண்ணீரை ஊற்றினால் எப்படி அந்த மண்பாண்டமும் கரைந்து தண்ணீரும் வீணாகுமோ அதுபோல அரசாட்சியும் கெட்டு அந்த நாட்டு மக்களும் துன்பம் உறுவார்கள் என்பதை இந்த உவமையினாலே பரிமேழகர் சொல்லியிருக்கிறார். ஆக அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். 6வது, எப்படி ஒரு நாட்டு ஆட்சியாளனுக்கு பொருள் சேரும் என்பதை இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன்ல 6வது குறட்பாவில் சொல்கிறாருன்னு, அதை தான் இங்கே சொல்கிறார். உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். ஆக ஆட்சியாளனுக்கு பொருளாதாரம் எப்படி வந்து சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். உரு பொருள் என்று சொன்னால் உடையார் இன்மையின் தானே வந்துற்ற பொருள் என்று பரிமேழகர் விளக்கம் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், வாரிசே இல்லாமல் பெரும் முதலாளி இறந்து போய்விடுகிறான் என்றால் வேறொருவரை வாரிசாக அவன் நியமிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த சொத்து யாருக்கு சொந்தம் என்றால் அரசாங்கத்துக்குத்தான் சொந்தம். அதை தான் உடையார் இன்மையின் என்று சொன்னால் அந்த அவர் செல்வந்தன் இல்லாமல் போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பெரும் பொருள் மட்டும் இருக்கும்,
ஆனால் அவனுக்கு வாரிசோ அல்லது அவனுடைய குடும்பத்திலோ யாரும் இல்லாமல் வெறும் பொருள் மட்டும் இருக்கிறதென்றால் அந்த பொருள் யாருக்கு சொந்தம் என்றால் அரசுக்கு சொந்தம். ஆக உடையாரின்மையான் தானே வந்துற்ற பொருளும். உல்கு பொருளும், உல்கு பொருள்னா சுங்கவரி. சுங்கவரி என்றால் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வரும்பொழுது அந்த சரக்குகளுக்கு விதிக்கக்கூடிய விரிக்கு பெயர் சுங்கவரி என்று பெயர். அதைத்தான் உல்கு பொருள் என்று சொல்லுகிறார். தன் ஒன்னார் தெருபொருளும் என்றால் படையெடுத்து சென்று அந்த நாட்டு அரசனை வென்று தனக்கு கீழே சிற்றரசனாக வைத்து கொண்டான் என்று சொன்னால் அந்த சிற்றரசர்கள் ஆண்டுதோறும் கப்பம் செலுத்த வேண்டும். அந்த கப்பத்தை தான் திரை என்று சொல்லுகிறார்கள். அந்த திரையினால் வரக்கூடிய அந்த வரி, இப்படிப்பட்ட செல்வத்தினை, இப்படிப்பட்ட வருவாயை கொண்டுதான் ஒரு நாடு செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக உருபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். அடுத்து இந்த உருபொருளுங்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல விளக்கம் ரொம்ப அருமையாக சொல்கிறார் பரிமேழகர். அதையும் அப்படியே வாசிக்கிறேன். வைத்தார் இறந்து போக நெடுங்காலம் நிலத்தின் கண் கிடந்து பின் கண்டெடுத்ததும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா புதையல்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அப்படி புதையலாக இப்போ நிலத்துக்கு மேலே இருப்பவன் தான் அந்த நிலத்து சொந்தக்காரனுக்கு சொந்தமே தவிர நிலத்துக்கு அடியில் இருக்கின்ற எல்லா பொருளுமே அரசாங்கத்துக்கு சொந்தம். அது இன்றைக்கு நாம் அதை சொல்லுகிறோம் அல்லவா, அதைத்தான் இங்கே சொல்கிறார். வைத்தார் இறந்து போக நெடுங்காலம் நிலத்தின் கண் கிடந்து. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பொருளை கொண்டு போய் சேமித்து வைக்க வங்கிகள்லாம் கிடையாது. அவர்கள் பொற்காசுகளாக சேர்த்து அதை முடித்து நிலத்துக்கடியில் புதைத்து வைத்து விடுவார்கள். அப்படி புதைத்து வைத்ததுனால தான் புதையல்னு பேர். ஆகையினால் வைத்தார் இறந்து போக நெடுங்காலம் நிலத்தின் கண் கடந்து பின் கண்டெடுத்ததும் ஒன்று. தாயத்தார் பெறாததும் அப்படின்னு அர்த்தம், மரபு வழி வாரிசு இல்லாமல் போய்விட்டால் அந்த நாள் வரக்கூடிய பொருளும். அடுத்து சுங்கம். சுங்கம் என்று சொன்னால் இதைத்தான் என்ன சொல்கிறார், உல்கு பொருள்னு சொல்கிறார். அப்போ சுங்கவரின் என்ன, கலத்தினும் காலினும் வரும் பண்டங்கட்கு இரையாயதுன்னு சொல்கிறார். அப்போ வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வரும்பொழுது கலம்னு சொன்னால் மரக்கலம் அல்லது கப்பல், அந்த கப்பலிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளுக்கும், அடுத்து வெளிநாட்டிலிருந்து தரை வழியாக வரக்கூடிய உள்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த பொருளுக்கும் விதிக்கக்கூடிய வரி, இதைத்தான் என்ன சொல்லுகிறார், உல்கு பொருள் என்று சொல்லுகிறார். தெருபொருள் என்று சொன்னால் பகை நாட்டின் மீது படையெடுத்து சென்று அவனை தனக்கு கீழே சிற்றரசனாக்கி அவனை கப்பம் செலுத்துமாறு செய்வது. ஆக உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். இங்கே வேந்தன் பொருள் என்பது ஆட்சியாளனுக்குரிய நாட்டுக்கு உரிய பொருள் என்று கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஒரு நாட்டுக்கு பொருளாதாரம் வலிமை பெறும். அப்படி ஈட்டுகின்ற அந்த பொருளை சேமித்து வைக்க வேண்டியது, அதுக்கு தகுந்தாற் போல செலவழிப்பது என்பதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை இந்த குறட்பாவிலே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து 7வது குறட்பா. அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இந்த குறட்பாவிலே அன்பு, அருள், பொருள் இந்த மூன்றையும் ஒரு அழகான உருவகத்திலே சொல்லி வருகிறார். என்ன என்று சொன்னால், அன்பு என்பது அடிப்படை. அந்த அன்பினாலே மேலும் 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 பரவி நெஞ்சம் நெகிழ்ந்து நெக்கு இருப்பது அருள். ஆக இந்த அருள் என்பது மேலும் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருள் வேண்டும். இங்கே வள்ளற்ப பெருமானை நினைக்க தோன்றுகிறது. அருட்பிரகாச வள்ளலார் எனப்படுகின்ற ராமலிங்க அடிகள் ஒரு பாடலிலே கேட்கிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று ஒரு பாடலில் சொல்லுகிறார். அப்போ அன்பு என்பது என்ன என்று சொன்னால் அதுதான் அடிப்படை.
ஒரு மனிதன் மீது மற்றொரு மனிதன் காட்டுகின்ற ஒரு வகையான நல் உணர்வுக்கு பெயர் அன்பு என்று பெயர். அது பெற்றவர்கள் பிள்ளையிடம் காட்டுவதாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றவரிடம் காட்டுவதாக இருக்கலாம், உற்றார் உறவினரிடத்து காட்டுவதாக இருக்கலாம், அல்லது நமது ஊரை சார்ந்தவர்கள், நாட்டை சார்ந்தவர்கள் என்று தொடர்பு பற்றி நிற்கின்ற அவர்கள் மீது முதலில் அன்பு வைக்க வேண்டும். அதனால தான் ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். இங்கே ஆறுயிர் என்று வள்ளற் பெருமான் சொல்வது மனித குலம். முதல்ல மனித குலத்தின் மீது அன்பு வைத்தால்தான் மற்றைய உயிர்களின் மேலே இரக்கம் வரும். ஆகையினால மற்றொரு பாடலில் சொல்லுகிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்த வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் பதைத்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தார்தமைக் கண்டு இளைத்தேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. இது அருள். ஆக அன்பின் காரணமாக வருகின்ற ஒரு செய்கை அது மேலும் மேலும் வளர 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 அது அருளாக மாறுகிறது. இந்த அருளை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருள் என்ற ஒன்று வேண்டும். ஆகையினாலே தான் வள்ளற் பெருமான் வடலூரில் சத்திய தர்மசாலை என்ற ஒன்றை நிறுவி பசிப்பிணியை போக்கினார். அந்த காலத்தில் கடுமையான பஞ்சகாலம். அந்த பஞ்சகாலத்தில் அங்கே வருவோர் போவோர் எல்லோருக்கும் உணவு படைத்து அந்த பஞ்சத்தை போக்கியது அருளின் அடிப்படையிலே தானே. அதற்கு பொருள் வேண்டுமல்லவா. அந்த பொருளை வடலூரை சுற்றி இருக்கின்ற வள்ளல்களெல்லாம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். இன்றைக்கும் வடலூருக்கு சென்றால் அங்கே அந்த சத்திய தர்மசாலையிலே அந்த அருள் பெருகிக்கொண்டே இருப்பதை நாம் காணலாம். அதுவும் யாரென்றால் அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம். இப்படிப்பட்ட செல்வர்கள் கொடுத்த கொடை, அந்த கொடையினாலே தான் இன்றைக்கு இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த குறட்பாவை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆக அடிப்படை என்ன என்றால் அன்பு. அருள் என்னும் அன்பு ஈன் குழவி. அன்பு என்ற தாய் பெற்றெடுத்த அருள் என்று சொல்லக்கூடிய குழந்தை என்று சொல்லுகிறார். அப்போ அன்பு என்பது அடிப்படை. அந்த அன்பிலிருந்து பிறப்பது தான் அருள். இந்த அன்பு என்ற தாய் பெற்றெடுத்த குழந்தை எதனாலே வளர முடியும்? பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. பொருள் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு மிக்க வளர்ப்பு தாயினாலே தான் அது மேலும் மேலும் வளரும். ஆக இங்கே பொருள்தான் ஒரு நாட்டுக்கு வளர்ப்பு தாய். எந்த அளவுக்கு பொருள் இருக்கிறதோ அந்த நாடு வளர்ச்சி அடையும், வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும். இங்கே பொருளாதாரம் என்பது விவசாய பொருளாதாரம், தொழிற்சாலை பொருளாதாரம், இன்னும் பல்வேறு வகையாக வரக்கூடிய பொருளாதாரம். அந்த பல்வகை பொருளாதாரமும் தான் ஒரு நாட்டுக்கு அருளையும் தரும், அன்பையும் தரும். இந்த பொருளாதாரம் இல்லாமல் வெற்று பேச்சு பேசினோம் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய கடமை என்று அதை சொல்ல முடியாது. ஆகையினாலே அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பினால் பெற்றெடுக்கப்பட்ட அருள் என்ற குழந்தையானது பொருள் என்று உயர்த்தி சொல்லப்படுகின்ற செல்வத்தை உடைய செவிலியினாலே அது மேலும் மேலும் வளரும் என்று சொல்லுகிறார். அடுத்த குறட்பா, 8வது குறட்பா. குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை என்று சொல்லுகிறார். அதாவது கையிலே பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு. ஒரு நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி. பொருளாதார வல்லமை இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு செயலும் நன்மையாக செய்யவே முடியாது. அதைத்தான் என்ன சொல்கிறார் பாருங்க, தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. தன் கையிலே பொருள் மிகுதியாக வைத்து கொண்டு பல்வேறு வழிகளிலே திட்டமிட்டு
அதை துறைதோறும் வகுத்து அளித்தால்தான் அந்த நாடு வளர்ச்சி பெறும். அப்படி துறைதோறும் வகுத்து அளிப்பதற்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்க வேண்டும். அப்படி மேம்பட்டு இருந்தால் அது எப்படிப்பட்டதுன்னு ஒரு அழகான உவமையில் சொல்கிறார். குன்று ஏறி யானை போர் கண்டற்றால், யானையை மோத வேண்டும் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு காட்சியை பார்க்க வேண்டும். அந்த யானையும் கடுமையாக மதம் பிடித்து சண்டையிடும் பொழுது அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்னால், மலை உச்சியிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த யானையினாலே நமக்கு எந்த தீங்கும் இல்லை, பார்க்கின்ற நமக்கும் மகிழ்ச்சி. அதுபோல நிறைய பொருளை வைத்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கு வகுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம் நாட்டுக்கு என்றைக்கும் கேடே வராது. எப்படி யானையினாலே மேலே இருந்து மலை உச்சியின் மேலே இருந்து பார்ப்பவனுக்கு தீங்கு வராதோ, அதுபோல துறைதோறும் செல்வங்களை பிரித்து கொடுத்து நாட்டு மக்கள் மகிழ தாமும் மகிழ்ந்து எவ்விதமான அச்சமும் இல்லாமல் வாழலாம் என்பதை குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை என்கிறார். 9வது குறட்பா, செய்க பொருளை. என்ன அழகு பாருங்க. செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல் என்று சொல்லுகிறார். கண்டிப்பாக ஒரு நாட்டிலே பொருளாதாரத்தை சேமித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த பொருளாதார சேமிப்பு என்பது மிக மிக இன்றியமையாதது. செய்க பொருளை. ஆக பொருளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்கி வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பொருளை ஈட்டி நிறைய செல்வத்தை ஓர் நாடு சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செருணர் நம்மீது பகை கொண்டவர்களுடைய செருக்கு அறுக்கும், அவருடைய ஆணவத்தை அழிக்கக்கூடிய எஃகுன ஆயுதம் அதனை கூறியதில் அதைவிட கூர்மையான ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. ஆக பகையை அழிக்கக்கூடிய சிறந்த ஆயுதம் என்ன என்றால் பொருளாதாரம்தான். பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அதனால் எவ்விதமான பயனும் இல்லை. ஆக பொருளாதாரம்தான் ஒரு நாட்டுக்கு வலிமையை ஏற்படுத்தி தருவது என்பதற்காகத்தான் எஃகு அதனில் கூறியது இல் என்று சொல்லுகிறார். இறுதி குறட்பா 10வது குறட்பா, ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண் பொருள் ஏனைய இரண்டும் ஒருங்கு. பொதுவாக நம்முடைய மானுடத்திற்கு மிக இன்றியமையாததாக கருதப்படுவது 3: அறம், பொருள், இன்பம். இந்த வீடு என்பது யாரும் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடுங்கிறது இப்படி இருந்தது, வீடுன்னா மோட்சத்தை போய் பார்த்தவர்கள் யாருன்னு நமக்கு தெரியாது. பார்த்துட்டு வந்து இப்படித்தான் இருந்துச்சுன்னு சொல்கிறவங்களும் கிடையாது. ஆகையினால மோட்சத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் சொல்லும் பொழுது என்ன அறம்பொருள் இன்பம் வீடு என்று நாற்பொருள் பயத்ததாயின்னு சொல்லுவார் பரிமேழகரே. அந்த நாற்பொருளில் 4வது பொருள் என்னன்னு தெரியாது. அதனால தான் வள்ளுவர் என்ன பண்ணுறாரு, இந்த 3 நமக்கு தெரியும், அறம், பொருள், இன்பம். இந்த அறம், பொருள், இன்பம் என்பதில் ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு நமக்கு புகழை தரக்கூடிய ஒன் என்றால் ஒளி, உண்மை கூட்டல் பொருள் ஒன்பொருள். அப்போ இங்கே உண்மை என்று சொன்னால் புகழ் என்று பொருள், அல்லது உரிய வழி என்று பொருள், அல்லது நெறிப்படி முறைப்படி என்று பொருள். ஆக ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு, காழ்ப்ப என்றால் மிகுதியாக சேர்த்து வைத்தவர்க்கு, எண் பொருள் என்பன எண்மை கூட்டல் பொருள் எளிய தன்மை உடையது, ஏனை இரண்டும் என்றால் அறமும் இன்பமும் ஒருங்கு என்ன எண் பொருள். ஆக இந்த இரண்டும் மிக எளிமையானது. ஆக அது எந்த நாட்டிலே பொருளாதாரத்தை மிகுதியாக சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அறமும் இன்பமும் எளிமையானது. தனி மனித வாழ்க்கையிலும் அப்படித்தான். நிறைய செல்வம் சேர்த்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஏனைய இரண்டும் எளிமையாக இருக்கும். மீண்டும் 10 குறட்பாக்களையும் வரிசையாக காண்போம். 1. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். 2.
இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. 3 பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. 4 அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். 5 அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருள விடல். 6 உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். 7 அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. 8 குன்று ஏறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. 9 செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். கூறியதுன கூர்மையானது என்று பொருள். இடையினர் அகரம் நன்றாக கவனிக்க வேண்டும். 10வது குறட்பா ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண் பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. நன்றி.